பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, நேற்றைய தினம் பத்திரிகையில வெளியான இரண்டு செய்திகள், இரண்டும் எதிரெதிரான துருவங்களை கொண்ட இரண்டு செய்திகளை நாம நேற்று பார்க்கின்றோம். முதல் செய்தி என்னன்னா, ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புடின் அவர் ஒரு புதிய சட்டத்தில் கையெழுத்திடுகின்றார். ஒரு புதிய சட்டம் ரஷ்யாவில் அமுல்படுத்தப்படுகின்றது. அது என்ன சட்டம் அப்படின்னா, ஓரின சேர்க்கையாளர்களுடைய திருமணத்திற்கு தடை விதிக்கக்கூடிய சட்டம். ஓரின சேர்க்கையாளர்கள் ஆம்பளையும் கல்யாணம் பண்ணிக் கொள்வதும் பொம்பளையும் கல்யாணம் பண்ணி கொள்ளக்கூடிய மிக கேவலமான கேடுகெட்ட அந்த நடைமுறையை தடுக்கக்கூடிய ஒரு சட்டத்தில் விளாடிமிர் புடின் கையெழுத்திடுகின்றார். ஏற்கனவே பாராளுமன்றத்தில் அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டு பாராளுமன்ற மேல் சபையும் அதற்கு ஒப்புதல் அளித்து நேற்று முதல் அது அமுலுக்கு வருகின்றது. அவங்க அதில் தெளிவாக சொல்கின்றார்கள், கலாச்சார மாண்புகளை சீர்குலைக்கக்கூடிய இந்த ஓரின சேர்க்கையாளர்களுடைய திருமணத்திற்கு தடை விதிக்கின்றோம் என்று சொல்லி, யார் இந்த ஓரின சேர்க்கையாளர் திருமணத்தில் ஈடுபடுகின்றார்களோ அவர்களுக்கும் இது குறித்து யாருக்காவது விளக்கம் அளித்தால் அவர்களுக்கும் தண்டனையும் அபராதம் வழங்கப்படும். அதோடு மட்டுமல்லாமல் இதற்கு ஆதரவாக யாராவது பேரணி நடத்தினால் அந்த பேரணி கண்டிக்கப்படும், பேரணிக்கும் தடை விதிக்கப்படும் என்று சொல்லி ரொம்ப தெளிவான ஒரு அற்புதமான ஒரு சட்டத்தை ஏற்றுகின்றார்கள். இது ரஷ்யாவுடைய நிலைமை. அதே நேரத்தில் அதே நாளில் இங்க என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம வசிக்கக்கூடிய சென்னையில ஓரின சேர்க்கையாளர்கள் சேர்ந்து பேரணி போறோம். எல்லாரும் பேரணி போய் இந்த ஓரின சேர்க்கை திருமணத்தை அங்கீகாரம் வழங்கணும். இந்தியால எங்களுக்கு சமூக அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்றால் சட்ட அங்கீகாரம் எங்களுக்கு தேவை. எங்களையும் புருஷன் முஞ்சாதியா நீங்க பார்க்கணும், எங்களுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும், எங்களுக்கு மத்தியில கல்யாணம் பண்றத நீங்க அங்கீகரிக்க வேண்டும். காரணம் என்னன்னா, நாங்களும் ஒரு மனுஷர்கள் தானே, எங்களுடைய உரிமையை நீங்க பறிக்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்க என்னவா, அவங்க பாலின சிறுபான்மையினரா. இவங்க எல்லாம் ஆம்பளை பொம்பளைன்னு தனியா இருக்கிறோமா இல்லையா, ரெண்டு பாலினமா, இவங்க எல்லாம் பாலின சிறுபான்மையினரு. இந்த பாலின சிறுபான்மையா இருக்கக்கூடிய, பாலினத்துல சிறுபான்மையா இருக்கக்கூடிய எங்களை மேல நீங்க பச்சாதாபப்பட மாட்டீங்களா, அவர்களுடைய கோரிக்கை. அதோடு மட்டுமல்லாமல் இந்த மாதிரி இந்த விஷயத்துல ஆணுக்கும் பொண்ணுக்கும் சம உரிமை கிடைக்க மாட்டேனுது. ஒருத்தர் பேட்டி கொடுக்கிறாரு. அப்படி இவர்கள் எல்லாம் கூடி நேற்று முந்தைய தினம் பேரணி போயிருக்கின்றார்கள். பேரணி போய் இவங்க எங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வைங்க, கல்யாணம் பண்றத அங்கீகாரமாக்குங்க, சட்ட அங்கீகாரம் வழங்குங்க என்று கேட்டிருக்கக்கூடிய ஒரு கேவலமான நிலையை பார்க்கின்றோம். அந்த ரஷ்யால அவர்கள் போடாத ஆட்டமா, அவர்கள் போடாத கூத்துக்களா கும்மாளங்களா எல்லாம் பாக்குறாங்க. எல்லாம் ஆடி முடிஞ்சாச்சு. ஆடி முடிஞ்சு அனுபவிச்சு அதுல ஏற்படக்கூடிய பின்னடைவுகளை கண்கூடாக பார்த்து, ஆஹா இந்த மாதிரி நாம ஓரின சேர்க்கையை அங்கீகரித்தால் நாடு நாடாக இருக்காது, நாடு சுடுகாடாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லி அவர்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்து, இப்படி ஆம்பளையும் கல்யாணம் பண்ணி பொம்பளையும் கல்யாணம் பண்ணா எங்கிட்டு புள்ள பிறக்கும், எய்ட்ஸ் தானே பரவும், ஒழுக்கக்கேடு தானே அதிகமாகும், பொண்டாட்டியை விட்டுட்டு இன்னொருத்தையும் ஆம்பளையோட ஒருத்தையும் போயிட்டான்னா பொண்டாட்டிக்காரி என்ன பண்ணுவா, ஒரு பொண்டாட்டி புருஷங்காரனை விட்டுட்டு இன்னொரு பொம்பளையோட போயிட்டா புருஷங்காரன் என்ன செய்வான், அதனால நாட்டில் என்னென்னலாம் நடக்குது என்பதையெல்லாம் கண்கூடாக பார்த்து விட்டு ஆடி முடிஞ்சு எல்லாம் அடங்கி போய் அதை கண்டிக்கக்கூடிய ஒரு சட்டத்தில் கையெழுத்திடுகின்றார்கள். ஆனா இங்க என்ன நிலைமை, இங்க அரசியல் அமைப்பு சாசன சட்டத்தினுடைய 377வது பிரிவு சொல்கின்றது, இந்தியாவில் ஓரின சேர்க்கை என்பது குற்றம். எவன் ஓரின சேர்க்கை பண்றானோ அவனுக்கு ஆயுள் தண்டனை வழங்க வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டத்தில் சட்டம் இருக்குங்க.
ஆனால் என்ன செய்கின்றார்கள், 2009 வருஷம் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகின்றது. இந்த 377வது பிரிவு இருக்குல்ல, ஓரின சேர்க்கையை தடுக்கக்கூடிய பிரிவு, இது சரியில்லை, இந்த பிரிவை தூக்கணும், இந்த பிரிவுல சரியான சட்ட திருத்தம் கொண்டு வரணும், இருக்கிற சட்டத்தை நீக்க போறாய். அங்க என்ன நிலைமைன்னா, அவன் எல்லாம் அடி வாங்கி மிதி வாங்கி புதிய சட்டத்துல கையெழுத்து போடுறாங்க. இங்க என்ன நிலைமைன்னா, இருக்கிற சட்டத்தை பரிசீலனை பண்ணுங்க, இது சரியில்லை. காரணம் என்னவா, அதுக்கு அந்த நீதிபதி, டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்லக்கூடிய காரணம் என்ன, இது மனிதர்களுடைய அடிப்படை உரிமையை பறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆம்பளைக்கு ஆம்பளையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்ல, பொம்பளையும் பொம்பளையும் சேர்ந்து கொஞ்சி குழாவணும்ல, இது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அடிப்படை உரிமையாகும். அந்த உரிமையில நம்ம கையை வைக்கலாமா அப்படின்னு சொல்லி அடிப்படை உரிமையை கையில் எடுக்கக்கூடிய ஒரு செயலா இருக்கிறதுனால இத மறுபரிசீலனை செஞ்சு சட்ட திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லக்கூடியதை பாக்குறோம். அதுக்கு அப்பீல் போறாங்க, உச்ச நீதிமன்றத்தில் அப்பீல். இந்த மாதிரி அநியாயமான முறையில் ஒரு தீர்ப்பு சொல்லி இருக்கிறாங்க, இது தடை போடுங்க, இது சரியில்லை அப்படின்னு சொல்லி அப்பீல் போனா, உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொல்லவர்கள் தான் இருக்கிறதுலே ரொம்ப மூளை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இருக்கிறதிலே மூளை வெந்தவர்களா அவர்கள் தான் இருக்கின்றார்கள். மூளையை வேக வைத்துத்தான் அவருடைய மூளை இருக்கின்றதோ என்று அச்சப்படக்கூடிய அளவிற்கு தான் அவங்களுடைய தீர்ப்புகள்லாம் போய் கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு தீர்ப்பா. இதுல என்ன செய்யறாங்க, ஓரின சேர்க்கையை தடுத்து இந்த மாதிரி கேவலமான வேலைக்கு எதற்கு இந்த மாதிரி தீர்ப்பு சொல்லுகின்றீர்கள் ஆதரவாக என்று கேள்வி கேட்க வேண்டிய நிலைமையில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி கேட்கிறாங்க. இத அங்கீகரிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை சர்வே வேணுமா, மத்திய அரசாங்கம் என்ன பதில் சொல்றீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தினுடைய சார்பாக ஆஜரான அந்த வழக்கறிஞர் இடத்துல கேள்வி எழுப்புறாங்க. கேள்வி எழுப்புனா மத்திய அரசாங்கம் சொல்லுது, இல்ல அதெல்லாம் தப்புலாம் கிடையாது, நல்லபடியா செய்யலாம், அதெல்லாம் எங்களுக்கு ஒரு மாற்று கருத்தும் கிடையாது, நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கலாமே, இது எங்களுக்கு டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பை நாங்க எதிர்க்கல அப்படின்னு சொல்லி நம்ம மத்திய அரசாங்கத்துடைய வக்கீல் சொல்றாரு உச்ச நீதிமன்றத்துல. உடனே உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி என்ன செய்யறாங்க, ரொம்ப அறிவார்ந்த சில கேள்விகளை கேட்கிறாங்க. இதை அனுமதிக்கிறதுக்காக, ஓரின சேர்க்கை அனுமதிக்கிறதுக்காக என்ன கேட்கிறாங்க, மத்திய அரசாங்கத்துல சில புள்ளி விவரம் வேணுமா. என்னென்ன புள்ளி விவரம் வேணும், ஓரின சேர்க்கையின் மூலமா எய்ட்ஸ் பரவுமா பரவாதா, இது ஒரு கேள்வி. இரண்டாவது, ஓரின சேர்க்கை மூலமாக எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை எத்தனை, அந்த லிஸ்ட் வேணும் எங்களுக்கு. அதுக்கடுத்து என்ன, ஓரின சேர்க்கைக்கு எதிராக எந்தெந்த மாநிலத்தில் எத்தனை வழக்குகள் போட்டிருக்காங்க அந்த லிஸ்ட் எங்களுக்கு வேணும். அதோடு மட்டுமல்லாம எந்தெந்த நாடுகள்ல இது குற்றமா கருதப்படுது அந்த லிஸ்ட் வேணும் எங்களுக்கு. அதோடு மட்டுமல்லாம எந்தெந்த நாடுகள்ல இது அனுமதிக்கப்பட்டிருக்கு, இவ்வளவு லிஸ்ட் உங்களுக்கு வேணுமா. வாங்கிட்டு இதை பார்த்துட்டு ஓரின சேர்க்கை கூடுன்னு சொல்லி தீர்ப்பு சொல்றதுக்கு ஐடியா பண்ணிக்கிட்டு இந்த லிஸ்டுகள் எல்லாம் கொஞ்சம் கொடுங்க என்று சொல்லி உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கேட்கின்றார்கள் என்றால், அப்படின்னா ஒழுக்கத்திற்கும் இவர்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா, ஒரு விஷயத்தை அனுமதிக்கிறதா இல்லையான்றதுக்கு இப்படிதான் அளவுகோல் எடுப்பீங்களா? இந்த உச்ச நீதிமன்ற நீதிபதியினுடைய வீட்டில் ஒருத்தன் கொள்ளையடிக்கணும்னு ஒருத்தன் முடிவெடுக்கிறாங்க, அவன் கொள்ளையடிக்கலாமா இல்லையா அப்படின்னு போய் உச்ச நீதிமன்ற நீதிபதிட்ட கேட்டா அவர் நீதிபதி என்ன தீர்ப்பு சொல்லுவாரு, கொள்ளையடிக்கிறதை எத்தனை நாடுகள் அனுமதித்திருக்கின்றன, எத்தனை பேர் கொள்ளையடித்தார்கள், கொள்ளையடித்ததற்கு எதிராக எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, கொள்ளையடிக்கிறதை அனுமதித்த நாடுகள் எத்தனை, கொள்ளையடிக்கிறதை தடுத்த நாடு எத்தனைன்னு கேள்வி கேட்பாரா? என்னடா அயோக்கியனே, எப்படிடா என்னிடத்துல இந்த மாதிரி கொள்ளையடிக்கிறதுக்கு அனுமதி கேட்டேன்னு சொல்லுவாரா? அப்ப என்னன்னா, இதே மாதிரி இந்த உச்ச நீதிமன்ற நீதிபதியினுடைய மகளையோ மனைவியோ எவனாவது கற்பழிக்கிறதுக்கு ஐடியா பண்ணிக்கிட்டு அவர்கிட்ட போய் ஐடியா கேட்டா, கற்ப விபச்சாரம் என்பது எத்தனை நாடுல அனுமதிக்கப்பட்டிருக்கு, எத்தனை நாள்ல தடை செய்யப்பட்டிருக்கு, விபச்சாரம் பண்ணதுனால எத்தனை பேருக்கு எய்ட்ஸ் வந்துச்சு, அந்த லிஸ்ட் எல்லாம் கொஞ்சம் கொடுங்கப்பா, நான் அதெல்லாம் ஆய்வு பண்ணிட்டு என் முன்னாடியே கெடுக்கிறதா இல்லையா நான் தீர்ப்பு சொல்றேன்னு சொல்லுவாரா? அப்ப என்னன்னு பார்த்தா அளவுகளை பாத்துக்கிறீங்க. ஒழுக்கத்திற்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒழுக்கம்னா என்ன, அப்படி ஒரு பொருள் இருக்கின்றதா,
அப்படி ஒரு பொருள் இருந்தா சொல்லுங்க, நாங்க போய் அந்த கடையில் அந்த பர்ச்சேஸ் பண்றோம் அந்த பொருளை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகளே போய் கொண்டிருக்கின்றார்கள். அங்கே என்னன்னா எல்லாம் ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கு. பார்த்துக்கிட்டு அடி வாங்கி மிதி வாங்கி ஓரின சேர்க்கையை சட்டப்பூர்வமா அங்கீகரிச்சு தேவாலயங்கள்ல கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தான். ஃபாதர் கல்யாணம் பண்ணி வைப்பாரு, நீ ஆம்பளையும் கல்யாணம் பண்ணு போ, பொம்பளை வா நீ கல்யாணம் பண்ணு. ஒபாமாலாம் அதைத்தான் சொல்லிதான் ஓட்டே பொறுக்குனாரு. ஒபாமா எப்படி அதிபரானாரு, என்னை அதிபரா உட்கார வச்சீங்கன்னா ஆம்பளைக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன், பொம்பளைக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க நான் பொறுப்பு அப்படின்னு சொன்ன உடனே தான் தேர்தல் நிதி அள்ளி கொட்டுறாங்க. ஆஹா, நம்மளுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற ஒரு நல்ல ஒரு அதிபராக இருக்கிறாரே, இப்படிப்பட்ட ஒரு நல்லொழுக்கம் உள்ள அதிபரா, இப்படிப்பட்ட ஒரு அதிபரை தான் நாங்க தேடிக்கொண்டிருந்தோம் என்று சொல்லி ஒபாமாக்கு ஓட்டு போட்டாங்களா இல்லையா? ஒபாமா கோடியா காசு கொடுத்தாங்களா இல்லையா? தேர்தல் நிதி. அப்படித்தானே ஒபாமா ஜெயிச்சு வந்தாரு. அப்படிலாம் இருந்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா அடி வாங்கி மிதி வாங்கி உதவாங்கி அவர்கள் இங்கே திருந்தி கொண்டு வருகின்றார்கள். அங்கே தடுக்கக்கூடிய சட்டத்தை போடுகின்றார்கள். இங்க என்ன நிலைமைன்னா, இதை செஞ்சா என்ன தப்பு, எத்தனை பேருக்கு இதனால எய்ட்ஸ் வந்துச்சு, இப்படி கணக்கு பண்ணிதான் உங்களுடைய வீட்டில் உள்ள ஆளுகள் எல்லாம் உபச்சாரம் பண்ண அனுமதிப்பீங்களா? அப்படின்னு அனுமதிங்க. தைரியம் திராணி இருந்தால் அப்படி நீங்க அனுமதிங்க பார்ப்போம் என்று இந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகள்டையோ உயர் நீதிமன்ற நீதிபதிகள்டையோ இதை சட்டமாக்குறதுக்கு பரிசீலனை பண்ணுவோம்னு சொல்லி சட்ட அமைச்சராக இருந்த வீரப்ப மொய்லி சொன்னாரே, அந்த மத்திய மந்திரிகள்டையோ இப்படி கேள்வியை கேட்டால் அவர் என்ன பதில் சொல்வார்கள்? அப்ப என்னன்னா, இந்த ஷைத்தானுடைய வேலையை செய்வது இவங்களுக்கு அழகா ஆக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் தான் சொல்லி காட்டுகின்றான், ஷைத்தானுடைய அடிச்சுவடை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள், உங்களுக்கு பகிரங்க எதிரியாக இருக்கின்றான். காரணம் என்ன? அவன் மானக்கேடான விஷயத்தையும் வெட்கக்கேடான விஷயத்தையும் உங்களுக்கு ஏவுகின்றான். அதை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான். இதை ஷைத்தான் அழகாக ஆக்கி காட்டுவானா? அப்படி ஆக்கி காட்டானாங்க. இப்படி ஆணும் கல்யாணம் பண்ணான்னா எங்க போய் புள்ள வைப்பான்? இப்படி பொம்பளைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா நாட்டில் மனித வளம் வளருமா? அவன் அப்புறம் எப்படி என்ன நடக்கும்? எப்படி மனித குலம் பல்கி பெருகும்? இப்படி ஆம்பளையும் கல்யாணம் பண்ணி பொம்பளையும் கல்யாணம் பண்ணாலே டோட்டலா மனித இனம் அழிஞ்சு நாசமா போறதுக்கு அது ஒன்றே போதுமா இல்லையா? ஆனால் இங்க என்ன நிலைமைன்னா, இதை நோக்கி நாட்டை கொண்டு போகின்றார்கள் என்றால், இப்படிப்பட்ட கேடுகட்டவரிடத்திலிருந்து இந்த நாட்டையும் நம்மையும் ஒழுக்க சீலர்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நல்ல சிந்தனைவாதிகளுக்கு இருக்கின்றது. அத்தகைய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும். இத்தகைய கேடுகட்ட நிலையிலிருந்து நம்முடைய நாட்டையும் நம்மையும் பாதுகாக்க வல்ல இறைவன் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். வாயிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.